நம்ம பழைய புக்கில் இருந்தது தான், நம்ம 10th புக்லேயே இது எங்கேயோ இருந்தோம், லோயர் கிளாஸ் புக்கில் இருந்தது தான். நான் நடத்தியிருக்கேன் 11th எங்கேயும் நடத்திருக்கேன், 11th 12th இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் வேரியேஷன். அப்போ இந்த இடத்துக்கு சேம் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஐ கலர் அமாங் த பீப்புள். சம்டைம் என்ன பண்ணலாம், ரெட் கலராக இருக்கலாம், ப்ளூ கலராக இருக்கலாம், வைலட்டாக இருக்கலாம், எல்லோவாக இருக்கலாம். ஸோ இன் திஸ் வேரியேஷன் இஸ் கால் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் வேரியேஷன். இது எப்படி கரெக்டாக சொல்லுவாங்க, அதாவது the difference among the same species is called intra, difference among the different species is called interspecific. இதுக்கு டெண்டிசன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? டெண்டிசன் என்ன மீனிங்? அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டீத், பல் அமைப்புப்பா. ஓகே, த டெண்டிசன் இன் ரேபிட் அண்டு எலஃபண்ட். முயலுடைய பல்லமைப்பும் யானையுடைய பல்லமைப்பும் வேறுபட்டு இருக்கும். இந்த வேறுபாட்டுக்கு பேர் மாறுபாடு, அதுக்கு பேர் தான் இன்டர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். தெரிஞ்சுக்கோ, ஏன்னா இப்போ ஒரு ஹெட்டிங் பார்க்குற அப்படின்னா அந்த ஹெட்டிங்லேயே எல்லாம் கொண்டு வந்துடணும். வேரியேஷன்னா டிஃப்ரென்ஸ் அமாங் த இண்டிவிஜுவல், அதில் இன்ட்ரானா டிஃப்ரென்ஸ் சேம் ஸ்பீசிஸ், இன்டர்னா டிஃப்ரென்ஸ் டூ ஸ்பீசிஸ். சரிக்கண்ணா, ஓகே. இப்போ இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் அடாப்டேஷன் அப்படிங்கிறான். ஓகே, அதாவது எதுக்கு சார் அடாப்டேஷனாக இருக்குது? எவல்யூஷன் ஃபார் ஓன் கைண்டு. ஓகேவா? அதாவது ஒரு புதிய உயிரினங்கள் உருவாக காரணமாக இருப்பது ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சரிங்கண்ணே. இப்போ இந்த பேராகிராஃப் நான் சொல்லியிருக்கேன், சிக்னிஃபிகன்ஸ் கொடுத்துருக்கேன், அவனுடைய லைஃப் சைக்கிள், அவ்வளோதான். வேறு எதுவுமே நீ எழுத வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை. இப்போ நீ படித்து முடிச்சிட்ட. ஓகேப்பா, சரிக்கண்ணே, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ஹெட்டிங் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். மோட் என்ன சொல்லியிருக்கேன்? மெத்தட்ஸும் சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்போ மெத்தட்ஸ். இப்போ இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா காமன் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது இந்த பேசிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில அடிப்படை பண்புகளை வந்து உள்ளடக்கி இருக்குது. அந்த அடிப்படை பண்புகள் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் இருக்குது, அதே மாதிரி ஆர்என்ஏ சிந்தசிஸ் இருக்குது, தென் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செல் டிவிஷன் இருக்கும், செல் டிவிஷனை ஃபாலோ பண்ணி க்ரோத் இருக்கும், தென் ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட், அதாவது கேமிட்ஸ். இப்போ வேறு ஒன்றும் கிடையாது, இந்த மேல் கேமிட் ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமிட் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக சைகோட் ஃபார்மேஷன் இருக்கும், ஃபெர்டிலைசேஷன் இருக்கும், கடைசியாக டு ஃபார்ம் நியூ இண்டிவிஜுவல். இந்த ப்ராசஸ் எல்லாமே ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸாக அல்லது பேசிக் கேரக்டராக இருக்குது. இப்போ யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ, தம்பி அவருடைய பேசிக் கேரக்டர் என்னடா? நல்லா டிவி பார்ப்பேன், ஓகே, நல்லா சாப்பிடுவேன், நல்லா விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ அதே மாதிரி இப்போ இந்த மேக்ஸிமம் எல்லா ரீப்ரொடக்ஷன்லேயும் சம் பேசிக் கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், ஆர்என்ஏ சிந்தசிஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், தென் செல் டிவிஷன், க்ரோத்து, ஃபார்மேஷன் ஆஃப் ரீப்ரொடக்டிவ் யூனிட்டு, சைகோட் ஃபார்மேஷன், ஃபெர்டிலைசேஷன், தென் நியூ இண்டிவிஜுவல். ஏமா லிசன் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க பாரு, பேசிகிட்டு இருக்க பாருமா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு த ஆர்கானிசம். இப்போ இதில் 2 மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. ஒன்று ஏசெக்ஸுவல் இருக்குது, இன்னொன்று செக்ஸுவல் இருக்குது. இப்போ இது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னா 2 டேபிள் காலமாக டிவைட் பண்ணுங்கள். 2 டேபிள் காலமாக டிவைட் பண்ணுறீங்க. இருக்கக்கூடிய பேப்பரை வந்து பண்ணால் 2ஆக டிவைட் பண்ணுறீங்களா? டிஃப்ரென்ஷியேட் மாதிரி ஒரு காலம் போடு ஏசெக்ஸுவல் போடு, இன்னொரு காலம் செக்ஸுவல் போடுங்க பார்ப்போம். போட்டாச்சா? இப்போ தான் ஸ்கேல் தேடுற சீக்கிரம். இப்போ ஏசெக்ஸுவல். இப்போ ஏசெக்ஸுவலுக்கு நேராக அப்படியே பாயிண்ட் வைஸ் எழுதிக்கோ, ஏன்னா இது கண்டிப்பாக வந்து பாருங்கள் நிறைய இங்கே கேட்குறானா இல்லையோ தெரிஞ்சுக்கோ. ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ் ஆனால் போதும். ஏசெக்ஸுவலில் சிங்கிள் பேரண்ட், செக்ஸுவலில் 2 பேரண்ட் இன்வால்வ், 2 பேரண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் அல்லது 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ். ஓகே, ஏன் சார் சிங்கிள் பேரண்ட் இன்வால்வ் ஆனால் போதும் அப்படின்னு கேட்டால், ஏசெக்ஸுவலில் என்ன நடக்காது அப்படின்னா வித்தவுட் இன்வால்வ்மெண்ட் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன். புக்கில் உள்ளது அப்படியே எழுதணுங்கிற அவசியம் இல்லை. டு நாட் ஃபார்மேஷன் ஆஃப் கேமிட் ஃபார்மேஷன் எங்கே நடக்காது? ஏசெக்ஸுவலில் நடக்காது. என்ன காரணம்? அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் இண்டிவிஜுவல் தான் இன்வால்வ் ஆகிறாங்க. இப்போ செக்ஸுவலில் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன இருக்குது? 2 கேமிட், அதாவது கேமிட் ஃபார்மேஷன் நடக்குது. மேல் கேமிட் என்னன்னு கேட்டால் ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமிட் என்னன்னு கேட்டால் ஓவா. இது ரெண்டுமே எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் செக்ஸுவலில் நடக்குது. அப்போ கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும். ஓகே,
சரிங்கண்ணே. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்ன இருக்குது, அதாவது இப்போ இது ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் எப்படி ஆஃப்ஸ்ப்ரிங் ஃபார்ம் ஆகுதுன்னா, ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ஆர்கானிசம் மரபு ஒத்த உயிரியாக உருவாகிறது. ஆனால் செக்ஸுவலில் வேரியேஷன் டு பி ஃபார்ம், கண்டிப்பாக உனக்கு என்ன இருக்குங்கிறாங்க, வேறுபாடுகள் அல்லது மாறுபாடுகள் காணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கண்ணா, ஓகே. இப்போ இந்த ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, எப்படி உருவாகுது? ஒன்று ஏ மைட்டாட்டிக் முறையில் அல்லது மைட்டாட்டிக் டிவிஷன் ஆஃப் சொமேட்டிக் செல். யாராவது கேட்குறாங்க ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படிப்பா நடக்குது? ஒன்று ஏ மைட்டாட்டிக் முறையில் நடக்குது சார் அல்லது மைட்டாட்டிக் முறையில் நடக்குது. ஏ மைட்டாட்டிக் அப்படின்னு கேட்டால் டைரக்ட் டிவிஷன், ஓகே. அப்படி இல்லைன்னா இன்டைரக்டாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. ஆனால் செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டால் செக்ஸ் செல்லில் பை எப்படின்னு கேட்டால் மியாசிஸ் செல் டிவிஷன், மியாசிஸ். அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ்? மைட்டாசிஸ்க்கும் மியாசிஸ்க்கு என்ன சார் வேறுபாடு? ஓகே, மைட்டாசிஸ் அப்படிங்கிறது இந்த பேரண்ட் செல் கேன் டிவைடட் இன்டு 2 டாட்டர், அதாவது 1 2 அந்த 2 குரோமோசோம் நம்பர் வித்தவுட் எனி சேஞ்சஸ். யாராவது கேட்டாங்கன்னா மைட்டாசிஸ் செல் டிவிஷன் அக்கர் இன் பாடி செல், பட் இன் திஸ் பாடி செல் குரோமோசோமல் நம்பர் வித்தவுட் எனி சேஞ்சஸ். ஆனால் மியாசிஸ் அப்படிங்கிறது ரிடக்ஷன் டிவிஷன்னு சொல்லுவாங்க. ரிடக்ஷன் அப்படின்னாவே என்னது, குறைப்பு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பாதியாகும், அதனால தான் ஹாஃப் டிவிஷன். அப்போ 46 குரோமோசோம் அப்படின்னா அங்கே 23 குரோமோசோமாக மாற்றுறது எது அப்படின்னு கேட்டால் மியாசிஸ், ஓகே. ஏன்னு கேட்டால் மேல் கேமேட்டில் பாதி, ஃபீமேல் கேமேட் பாதி வந்துடும், அதனால தான் வந்து பார்த்தா ஹாஃப் அல்லது ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்கண்ணா, ஓகே. அப்போ இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, அப்போ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் எங்கே நடக்குதுன்னு சொன்னேன், சொமேட்டிக் செல்லில் அல்லது பாடி செல்லில் அல்லது பிளாஸ்டோ செல்ஸில் அப்படின்னு சொன்னேன். ஆனால் செக்ஸுவல் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் எங்கே, செக்ஸ் செல். இப்போ நீ அடுத்த கொஸ்டின் கேட்கலாம், அது ஏன் சார் சொமட்டோஜெனிக் அப்படிங்கிறான்? அதாவது இந்த ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் இன் பாடி செல், ஸோ இட் இஸ் கால்ட் சொமட்டோஜெனிக். அதே மாதிரி பிளாஸ்டோஜெனிக், பிளாஸ்டுலா அப்படின்னா என்ன எழுதுவேன்? இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, சைக்கோட்டு, கிளீவேஜ், பிளாஸ்டுலா அப்படிங்கிறது பல்க் ஆஃப் செல்ஸ் தான், மாஸ் ஆஃப் செல்ஸ் தான், அதனுடைய செல் டிவிஷன் தான். அப்போ இங்கே அந்த எம்ப்ரியோ கேன் டெவலப்பிங் ஃப்ரம் கிளீவேஜில் இருந்து, அப்படி இல்லைன்னா பிளாஸ்டுலா செல்லிருந்து உருவாகிறது தான் பிளாஸ்டோஜெனிக் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிக்கண்ணா, ஓகே. இப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், ஓகேவா? இப்போ கொஷின்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா கொடுத்துருக்கான், வாட் ஆர் த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஏசெக்ஸுவல் அண்ட் செக்ஸுவல். நான் அப்படியே சொல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அப்படியே சொல்லுங்கள், கேட்க ஆன்சர் பண்ணுங்கள் பார்ப்போம். அப்போ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேன் இன்வால்வ், சொல்லுப்பா, சிங்கிள் பேரண்ட். செக்ஸுவலாக இருந்தால் 2 பேரண்ட். அடுத்தது, இப்போ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தா அப்படின்னா ஆஃப்ஸ்ப்ரிங் எப்படி இருக்கும், ஜெனட்டிக்கல் ஐடென்டிக்கல், இங்கே வேரியேஷன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி எங்கே கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும், செக்ஸுவலில் கேமிட் ஃபார்மேஷன் நடக்கும், ஏசெக்ஸுவலில் கேமிட் ஃபார்மேஷன் நடக்காது, ஓகே. இப்போ ஏசெக்ஸுவல் வந்து பார்த்திங்கன்னா செல் டிவிஷன் எங்கே நடக்குது, பாடி செல்லில், ஓகே. அப்போ பாடி செல்லுக்கு இன்னொரு பேர் என்ன, சொமேட்டிக் செல். அப்போ அதனால் அதுக்கு என்ன பேருங்கிறான், சொமட்டோஜெனிக். சம்டைம் செல் டிவிஷன் அக்கர் இன் எங்கே, பிளாஸ்டோ செல்ஸ், அதனால் அதுக்கு என்ன பேருங்கிறான், பிளாஸ்டோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். வெரி குட். சரி, இப்போ இங்கே செக்ஸுவலில் செக்ஸ் செல் எப்படி நடக்குது? இப்போ ஏசெக்ஸுவலில் பார்த்திங்க அப்படின்னா ஏ மைட்டாட்டிக் முறையில் அல்லது மைட்டாட்டிக் முறையில், அதாவது டைரெக்டாகவோ அல்லது இன்டைரக்டாகவோ நடக்குதுங்கிறான். இங்கே வந்து மியாசிஸ் செல் டிவிஷன் ரிடக்ஷன் டிவிஷன் மூலிமா நடக்குது அப்படின்னு சொன்னோம், ஓகே. வெரி குட். அடுத்தது நெக்ஸ்ட்டு, ஓகே, இங்கே வேரியேஷன் டு பி ஃபார்ம்டுன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஏசெக்ஸுவலில் இன்னொரு பாயிண்ட் போட்டுக்கோ, யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ். யூனிபேரண்டல் இன்ஹெரிட்டன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஏசெக்ஸுவலில் ஃபார்ம் ஆகுது, ஓகேவா கண்ணே? இது அழகாக என்ன பண்ணுற, டிஃப்ரென்ஷியேட் மாதிரி எழுதிக்கோ, படித்து முடிச்சிரு. இந்த வீக், அதாவது இந்த லெசன் முடித்த உடனே டெஸ்ட் இருக்கும். இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்கம்மா. இதில் எப்படி கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அசசன்ட் ரீசன் கேட்டிருக்காங்க, அப்படி இல்லைனா கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட் த ராங் சென்டென்ஸ்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா இதில் இன்னொரு கொஷின் புக் பேக் கொஷினே கேட்டிருக்காங்க, ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் எஃபெக்டிவ், செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் எஃபெக்டிவ்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் ஆர் எஃபெக்டிவ், பிகாஸ் என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன், இங்கே செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் என்னடா இருக்குது அப்படின்னா வேரியேஷன் டு பி ஃபார்ம். வேரியேஷன் இருக்கக்கூடியது எதில் அப்படின்னு கேட்டால் செக்ஸுவலில் மட்டும்தான் இருக்குது. அதனால்
எது எஃபெக்டிவ் அப்படின்னு கேட்டால் என்ன எழுதுவேன்? The sexual reproduction is effective because reason variation to be formed. அப்போ இந்த வேரியேஷன் லீட்ஸ் டு தி எவல்யூஷன், ஒரு புதிய உயிரி உருவாவதற்கு காரணமாக இருப்பது செக்ஸுவல் தான். ஆனால் ஏசெக்ஸுவல் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குங்கிறான், ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கலாக இருக்கும் அல்லது யூனிபேரண்டலாக இருக்கும். ஓகேவா? அது ஒரு ரீசன் எழுதிங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோ. சரிங்கண்ணா, ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு கெட்டிங் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன். அப்போ ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய அனிமலில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால், நான் வந்து இப்போ எங்கள் ஸ்கூல் நேமை வச்சு நான் ஒரு குழுவோடு கொடுத்துருக்கேன். ஆத்தூர் பாரதியார் மெட்ரிக் லிமிட்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு ABMLP அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஏன் சார் அந்த ஏஎம் ஓகேவா ABMLP அப்படின்னா என்ன சார் மீனிங்? ஏ அப்படின்னா ஆர்கே பாக்டீரியா, இந்த இடத்துக்கு பின்னா பாக்டீரியா, ஓகே, எம்னா மல்டி செல்லுலார், எல்னா லோயர் ஆர்கானிசம், பின்னா புரோட்டிஸ்டா. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஆர்கே பாக்டீரியா கேள்விப்பட்டிருக்கியா? ஆர்கேனா இன்சில்னு நினச்சிடாத. ஆர்கேனா ஒரு பாக்டீரியா. என்ன பாக்டீரியா? ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா. நம்ம பார்த்துருக்க ஞாபகம் இருக்குங்களா? 11th இருக்குது. 11th வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா, யூகேரியாட்டிக் பாக்டீரியான்னு இருக்குது. அதாவது ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோகேரியாட்ஸ் யூகேரியாட்டிக் பாக்டீரியாவில் ப்ரோகேரியாட்ஸ் அண்ட் யூகேரியாட்ஸ். இப்போ ப்ரோகேரியாட்ஸில் 2 பார்த்தோம். ஒன்று பாக்டீரியா, இன்னொன்று ஆர்கே. ஓகே, இப்போ அந்த ஆர்கே பாக்டீரியாவுக்கு நிறைய பட்டப்பேர் இருக்குது. இந்த ஆர்கே பாக்டீரியா எங்கே சார் இருக்குது? ஆர்கே பாக்டீரியாவுக்கு பட்டப்பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரமோபிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோ. அப்படியே புக் இருக்கிறவங்க அதுக்கு ஆர்கேவுக்கு கீழே அப்படியே ஒரு அண்டர்லைன் பண்ணி ஒரு 3 ஏரோ மார்க் போட்டு எழுதுங்க பார்ப்போம். ஆர்கே பாக்டீரியா அப்படின்னா எக்ஸ்ட்ரமோபிலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? எக்ஸ்ட்ரீம் அதாவது பட் இன் திஸ் பாக்டீரியா விச் லிவ் இன் ஆல் த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஆல் த கிளைமேட்டிக் கண்டிஷன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காட் கிளைமேட்டிக்லேயும் இருக்கும், போலார் ரீஜன், ஐஸ் போலார் ரீஜன் எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் எக்ஸ்ட்ரமோபிலிக் அப்படிங்கிறான். ரெண்டாவது மெத்தனோஜெனிக் பாக்டீரியா. அப்போ மெத்தனோஜெனிக் பாக்டீரியா யார் அப்படின்னு கேட்டால் ஆர்கே. ஏன்? பட் இன் திஸ் ஆர்கானிசம் கேன் ப்ரொடியூஸ் மீத்தேன், ஸோ இட் இஸ் கால் மெத்தனோஜெனிக். தென் நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தெர்மோ அசிடோபிலிக். எழுதிட்டியா? தெர்மோ அசிடோபிலிக்னு ஏன் சொல்கிறான் அப்படின்னா, தெர்மோ அப்படின்னாவே டெம்பரேச்சர், அசிடோபிலிக் அப்படின்னு கேட்டால் ஆசிட்டு. அப்போ உனக்கு என்ன சொல்லுவாங்க? அதிகப்படியான வெப்பநிலையிலையும் ஹை ஆசிட் கண்டிஷன்லையும் வளருவதால் இந்த பாக்டீரியாவுக்கு என்ன பேருங்கிறான்? தெர்மோ அசிடோபிலிக் பாக்டீரியா. ஏன்னா இதில் நீட்லலாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ ஆர்கே அப்படின்னா எக்ஸ்ட்ரோபிலிக்கு, தெர்மோ அசிடோபிலிக்கு, மெத்தனோஜெனிக் பாக்டீரியா. ஓகே, எழுதியாச்சா? சரிங்க. ரெண்டாவது ஆத்தூர் முடிஞ்சிச்சு. பாக்டீரியா, பாரதியார் பாக்டீரியாவுக்கு என்ன சொல்கிறேன்? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். காலரா பாக்டீரியா இருக்குது, ஈகோலை பாக்டீரியா இருக்குது, தென் மைக்கோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியும் எங்கெங்கே இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு புரோட்டிஸ்டா. அதாவது பீன்னு சொன்ன ஞாபகங்களே ப்ரோக்ராம். புரோட்டிஸ்டா அப்படின்னா யூகேரியாட்ஸில் வரக்கூடியதுப்பா. யூகேரியாட்ஸில் சிம்பிள் ஆர்கானிசம், இந்த ஆல்கேலாம் சொல்லுவோம் இல்லையா, பட் அது மாதிரி அனிமலில் வரது யாருன்னா புரோட்டிஸ்டான்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மல்டி செல்லுலார் ஆர்கானிசத்தில் லோயர் அனிமல்ஸ் யாரை சொல்லலாம்? இப்போ புரோட்டோசோவன்ஸ் சொல்லலாம். புரோட்டோசோவன்ஸோட என்ன நடக்குது அப்படின்னா ஏசெக்ஸுவல் நடக்குது. ஓகேவா? அப்போ மேக்ஸிமம் என்ன எழுதுவேன்? ஆத்தூர் பாரதியார் மெட்ரிக் லிமிட்டேஷன் ப்ரோக்ராம். ஆத்தூர்னா ஆர்கே, பாரதியார்னா பாக்டீரியா, மெட்ரிக்னா மல்டி செல்லுலார், லிமிட்டேஷன் அப்படின்னு கேட்டால் லோயர் ஆர்கானிசம், ப்ரோக்ராம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் புரோட்டிஸ்டா. சார் இது ஒரு கொஸ்டினாகவே கேட்டிருக்கான். புக் பேக் கொஸ்டினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 6th கொஸ்டின் நினைக்கிறேன். 6th கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா உனக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாக கேட்டிருக்கான். அப்போ அதுக்கு நீ என்ன பண்ணுற? நீ அதே இடத்துல ஆன்சர் எழுதிக்கலாம். என்ன எழுதிக்குவ? மேக்ஸிமம் என்ன கொஸ்டின் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் பாரு. நேம் ஆன் ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இஸ் இட் செல்ஃப் எ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதில் பாரு, நேம் ஆன் ஆர்கானிசம் வேர் செல் டிவிஷன் இட் செல்ஃப் எ மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் கேட்டிருக்கானா? அப்போ இந்த இடத்துல நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஆத்தூர் பாரதியார் மெட்ரிக் லிமிட்டேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு எழுதிக்கோ. ABMLP ஆர்கே பாக்டீரியா, தென் மல்டி செல்லுலார் லோயர் அனிமல், தென் புரோட்டிஸ்டா. அவ்வளோதாப்பா ஆன்சரு. ஓகே, இது போய் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்கண்ணா. ஓகே,
இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்னடா இருக்குது, அதாவது இப்போ இந்த மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதில் நிறைய மெத்தட்ஸ், ஓகே மெத்தட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கான். அப்போ என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஓகேவா, மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னு கேட்டால் உனக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்கான். டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அல்லது ரைட் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறோம். நீ எல்லாம் அப்படி கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூலேயே படிச்சு கொஸ்டின் ரைட் டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் ஏசெக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஸ்ஸன் அப்படின்னாவே டிவிஷன், பிளவுன்னு ஒரு மீனிங் இருக்குது. ரெண்டாவது ஸ்போரலேஷன் ஸ்போர் ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்போரலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட்டிங், ஃபார்மேஷன் ஆஃப் பட்ஸு, முட்டு விடுதல். அதே மாதிரி ஜெமியூல் ஃபார்மேஷன் ஆஃப் ஜெமியூல். ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்மால் செக்மெண்ட், ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் அல்லது ஃபார்மேஷன் ஆஃப்